வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனலுங்க. இன்றைக்கி தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஜாலியாக பேச போகிறேங்க. என்னோடய வீடியோ முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக வருங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மழை பெய்யுதா? உங்கள் ஊரில் மழை உண்டா? எங்கள் ஊர்லெலாம் பயங்கர மழைங்க. சளி வேறு பிடிச்சிக்கிச்சு. மழை எல்லா இடத்துலையும் மழை பெய்யுது. ஜாக்கிரதையாக இருங்க. நைட்டில் ஃபேனில் துணியை காய போட்டுக்கோங்க. ஈர துணியை போட்டுக்காதீங்க, சளி பிடிக்கும். குழந்தைங்க இருந்தால் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க, ஈரத்தில் விடாதீங்க. நைட்டில் குழந்தைங்க பெட்டில் உச்சா போச்சுன்னா துணி மாற்றிடுங்க, ஈரத்திலே படுக்க வச்சிடாதீங்க. பேம்பர்ஸ் போடுங்க. எல்லோரும் சேஃபாக இருங்க. இன்றைக்கி உங்களோட கொஞ்சம் ஜாலியாக பேசலான் இருக்கேங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே குடும்பத்தில் பிறக்கிறோம். அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா, சித்தப்பா, பெரியப்பா. அந்த காலத்துலலாம் கூட்டு குடும்பமாக கிராமத்தில் இருந்தாங்க. இப்போ டவுன்லேயும் 2-3 பசங்க உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எல்லாருமே அப்பா, அம்மா, குழந்தைங்கன்னு எல்லாம் ஒன்றா படுத்து ஒன்றா விளையாண்டு சிரித்து பேசி பாசத்தை பகிர்ந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ என்னன்னா, பசங்க அதுவும் தனி ரூமில் செல்லை வச்சுக்கிட்டு கேம் விளையாண்டுக்கிட்டு ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு அப்படி பொழுத ஓட்டுதுங்க. பாசங்கிறது இல்லாத போயிடுச்சுங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க. பாசங்கிறத தாய் தந்தையர் தான் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். பாசத்தோடு இருக்கணும், கடைசி வரைக்கும் அன்போடு இருக்கணும், ஒற்றுமையோடு இருக்கணும், நல்லா படிக்கணும், அக்கா தம்பி உறவு நீடிக்கணும். என்றைக்கு இருந்தாலும் உனக்கு கூட பிறந்தவங்க தான் உதவி செய்வாங்க, மற்றவங்கெல்லாம் அப்புறம்தான் அப்படின்னு நம்ம தாங்க எல்லாமே பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்தாலும் சில பிள்ளைங்க கேட்குது, சில பிள்ளைங்க கேட்க மாட்டேங்குது. ரெண்டாவது, அது குடும்பம் இப்படி அது குடும்பம்னு ஒரு வட்டத்துக்கு வரும்போது, கல்யாணம் ஆகிட்டு அது குடும்பம்னு ஒரு வட்டத்துக்கு வரும்போது சுயநலமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொத்து சேர்க்கணுன்னு நினைக்கிறாங்க, பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, மனசில் வேற்றுமை வந்துடுது. அந்த நேரத்தில் பாசம் கொஞ்சமாக டவுன் ஆகி போயிடுதுங்க. அந்தமாரி தயவு செஞ்சு யாருமே இருக்காதீங்க. மனிதனாக ஒரு உயிருக்கு 7 பிறவி, 7 பிறவியில் மனுஷனாக பிறக்கிறது அரிது. ஒரு பிறவி தான் மனுஷனாக பிறப்போம். அந்த இதில் பாசத்தோடையும் ஒற்றுமையோடையும் குடும்பத்தில் அண்டர்ஸ்டாண்டிங்கோடையும் இருக்கணுங்க. பாசம் இல்லாமல் இருந்தோம்னா நமக்கு அதாவது விலங்குக்கு கூட பாசம் இருக்குங்க. அது கூட தாயின்று எடுத்த குட்டியை ஒரு குளத்துலையோ ஏதோ பள்ளத்துலையோ விழுந்துருச்சுன்னா யாரையாவது கையை பிடிச்சி இழுத்து குறுக்க நின்று காப்பாற்ற சொல்லி கஷ்டப்படுதுங்க. ஆனால் நம்ம இதில் மட்டும்தாங்க போட்டி, பொறாமை, பகுத்தறிவு. மனுஷனுக்கு 6வது அறிவு பகுத்தறிவுன்னு ஒன்று வச்சுருக்கான் கடவுள். விலங்குகளுக்கெல்லாம் 5 அறிவு தான். மனுஷனாக பிறந்த நமக்கு மட்டும்தாங்க 6வது அறிவு பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்குது. எல்லாத்தையுமே புரியக்கூடிய அறிவு. ஆனால் புரிஞ்சும் அதை புரியாத மாதிரி செயல்படுத்துறது தாங்க நம்மளுடைய தந்திரம். என்னங்க வாரிக்கிட்டு போகிறோம்? பிறக்கும் போதும் ஒன்றும் கிடையாது, இறக்கும் போதும் ஒன்றும் கிடையாது. நமக்கு பின்னாடி மானம், மரியாதை, நம்மளுடைய புகழ் இதெல்லாம் இருந்தால் கொஞ்ச நாளைக்கு பேசுவாங்க. இல்லைன்னா 2 நாள் 3 நாள் அன்றைக்கி அதை பார்த்தேன், இன்றைக்கி இதோ பார்த்தேன், அங்கே பார்த்தேன், நேற்று கூட பார்த்தேன், திடீர்னு அப்படி அவங்களுக்கு ஒரு நேர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசிட்டு அவங்க அவங்க ஜோலியாக பார்த்துட்டு போயிட்டுருப்பாங்க. அதாவது கூட பிறந்தவங்களோ உடன் பிறப்போ இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. பாசத்தோடு இருங்க, பகுத்தறிவோடு இருங்க. பாசம்னா என்னான்னே தெரியாமல் இந்த காலத்தில் போயிட்டுருக்குங்க. அதாவது 10 காசு செய்கிறதுனா யோசிக்கிறாங்க. யாருக்கு? அப்பா அம்மாவுக்கும். சில குடும்பத்தில் பிள்ளைங்களாக இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு தாய் தகப்பனை விட்டுறாங்க, முதியோர் இல்லத்தில் விட்டுறாங்க, அக்கா தங்கச்சியை கவனிக்கிறது இல்லை. நிறைய இடத்துல நடக்குதுங்க. ஒரு சில இடத்துல இல்லை, நிறைய இடத்துல நடக்குது. நமக்குன்னு அது வர்ற பொண்ணு என்ன பண்ணுறா, நமக்குன்னு குழந்தை குட்டி இருக்குது, நமக்கு பேக்ரவுண்டு வேணும், நமக்கு பின்னாடி ஸ்டோர்ஸ் வேணும், இருக்க வேண்டியதாங்க. சேருங்க. அது சேர்த்து வைக்கிறதுல 10ல் 1 பங்கு, 100ல் 1 பங்கு கூட பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில்
சந்தோஷத்தை தேடுறதுக்காக, நிம்மதிக்காக செலவு பண்ணுறது தப்பு இல்லைங்க. அதுதாங்க பாசம். செஞ்சால் தான் பாசமானு கேட்காதீங்க. நம்ம செய்யாமலும் பாசமாக இருக்கலாம். என்னால் முடியலம்மா, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பொய்யா சொன்னால் கூட அந்த உடன்பிறப்பு உண்மையாக நம்புவாங்க. ஏன் நீங்கள் வந்து அந்த பாசத்தை புரிஞ்சுக்காமல் இருக்கீங்க? நிறைய இடத்துல இருக்காங்க. நிறைய இடத்துல பாசங்கிறது அத்துப்போச்சுங்க. நிறைய இடத்துல பார்க்குறேன், நிறைய இடத்துல கேள்விப்படுறேன். தாய் தகப்பனை கூட சரியாக கவனிக்கிறது இல்லைங்க. அவங்க வந்து அன்பை பாசத்தை கொட்டி தானங்க அந்த பிள்ளைய வளர்க்குறாங்க. அவங்க பெருசாக போய் ஆளாக்கி அவங்களுக்கு ஒரு கல்யாணம், அவங்களுக்கு ஒரு குடும்பம்னு உருவாக்கி வைக்கிறதும் அந்த பெற்றவங்க தாங்க. வாழ்க்கையை வழிகூட்டி வைக்கிறதும் அந்த பெற்றவங்க தான். அதை மறந்துட்டு வயசானவங்களுக்கு ஏன் செய்யணும், அவங்களுக்கு ஏன் மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கணும், அவங்கள ஏன் காமிக்கணும், அவங்கள ஏன் பார்க்கணும், அவங்க எக்கடா கெட்டு போனால் என்ன அப்படின்னு நிறைய பிள்ளைங்க நினைக்கிது. தயவு செஞ்சு பெற்றவங்களை அது மாதிரி நினைக்காதீங்க. கூட பிறந்த சகோதர சகோதரியெல்லாம் அது மாதிரி நினைக்காதீங்க. எல்லாரும் பாசத்தோடு இருங்க, நல்லதே நினைங்க, நல்ல செயல்களை செய்யுங்க. கொஞ்சம் ஒற்றுமையோடு இருக்க பாருங்கள். எல்லா குடும்பத்துலேயும் ஒற்றுமையாக இருந்தாக்கா சண்டை சச்சரவு வேற்றுமைகள் எதுவுமே இருக்காது. நல்லபடியாக இருக்கலாங்க. சந்தோஷமாக ஒரு பண்டிகை நாளில் கொண்டாடணுமா, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்று கூடி ஜாலியாக அது ஒரு டைம் கூட போகிறதே தெரியாதுங்க. சாப்பிட்ற டைமை மறந்து போய் ஆஹா மணி 3 ஆயிடுச்சு, சாப்பிட மறந்துட்டு கதை பேசிகிட்டே உட்காந்துருப்போம், வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பலாக உட்காந்துட்டு பேசிட்டு கலக்கலன்னு 4 கிழமைன்னா ஐயோ அப்படி இருக்குங்க. இப்போல்லாம் நடக்கிறதே தெரியல. ஒரு வேலை நடந்ததா போயிட்டே இருக்காங்க. அதே மாதிரி யாராவது இறந்துட்டாங்கன்னா கூட அப்போல்லாம் 16 நாள் 16ஆம் நாள் தான் அந்த சடங்கு வச்சு செய்வாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, டவுனில் வேலையில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால எல்லாமே அவசர உலகமாக போயிடுச்சா, 3ஆம் நாளே வச்சுக்கிறாங்க, 10ஆம் நாள் வச்சுக்கிறாங்க, 8ஆம் நாள் வச்சுக்கிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு வச்சுக்கிறாங்கங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவசரமாக எதுவுமே செய்யாமல் சந்தோஷமாக நிதானமாக பண்போட பாசத்தோட அன்போட அரவணைப்போட குடும்பத்தோட ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.